Welcome to my channel. In the video, என்ன பார்க்க போறோம்னா pointers to derived classes along with example program பார்க்க போறோம். இப்போதான் முதல்ல என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்புறம் C++ ரிலேட்டடா உள்ள வீடியோஸ் பார்க்கிறதுக்கு இங்க இருக்கிற suggestion box பேஸ் பண்ணி படிக்கோங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு பேஸ் பாயிண்டர்ஸ் தெரியணும். ஓகே, அப்புறம் ஆப்ஜெக்ட் எப்படி பாயிண்டர்ஸ் பாயிண்ட் பண்ண தெரியும். அப்புறம் என்ன பண்றோம், derived class ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதல்ல என்ன பண்றோம்னா derived classக்கு எப்படி பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்றது அப்படினு பார்க்கிறது. ஓகேவா? சோ பாயிண்டர்ஸ் அப்படினு பார்த்தோம்னா அது பேஸ் கிளாஸ், அதாவது ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம்னு வைங்களா, பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்க்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம் அப்படினு வைங்களா, அது வந்து பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டையும் பாயிண்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுன்னா derived கிளாஸோட ஆப்ஜெக்ட்டையும் பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஒரு பாயிண்டர் போதும் நம்மளோட பேஸ் கிளாஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கும் derived கிளாஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கும். ஓகேவா? ஸோ பேஸ் கிளாஸோட பாயிண்டர் வந்து டைப் கம்பேட்டபிள். ஓகே, நம்மளோட derived கிளாஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கு derived கிளாஸோட பாயிண்டருக்கு நம்ம derived கிளாஸோட ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னா derived கிளாஸோட ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்டர் போதும் நம்ம பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்டையும் பாயிண்ட் பண்ணுறதுக்கு derived கிளாஸோட ஆப்ஜெக்டையும் பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, நோட் டவுன் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு பேஸ் கிளாஸ்க்கு நம்ம பாயிண்டர் கிரியேட் பண்ணுறோம்னு வைங்களேன், அந்த பேஸ் கிளாஸோட பாயிண்டரை வச்சு உங்களோட பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே பாயிண்டருக்கு derived கிளாஸோட ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன், இப்போ derived கிளாஸோட ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டரை வச்சு உங்களால் பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் derived கிளாஸோட யூனிக் நேச்சரை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. derived கிளாஸில் இருக்கிற யூனிக் நேச்சரை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து பேஸ், அதாவது பேஸ் கிளாஸ்க்கு நம்ம பாயிண்டர் கிரியேட் பண்ணுவோம்னு வைங்களேன் நடக்கிறதுக்குள்ள பிரச்சனை. ஓகே, derived கிளாஸோட யூனிக் நேச்சரை நம்மளால் கால் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னா பேஸ் கிளாஸில் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேஸ் கிளாஸ் பாயிண்டர் derived கிளாஸ் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். ஆனால் நம்மளால் என்ன தான் பண்ண முடியும், பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். derived கிளாஸில் இருக்கிற யூனிக் நேச்சரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பேஸ் கிளாஸ் வச்சுருக்கேன், பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர் எக்ஸும் ஷோ அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ ஷோ பண்ண போகுது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு derived கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, derived கிளாஸ் இதுலேருந்து பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணுறேன். இதுக்குள்ளேயே என்ன இருக்குது, ஷோன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ண போகுதுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூவும் சேர்த்து டிஸ்பிளே பண்ண போகுது. எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை. ஸோ இங்கே ஷோ மெத்தட் இருக்குது, இங்கே ஷோ மெத்தட் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் பேஸ் கிளாஸில் இருக்கிற மாதிரி derived கிளாஸ்லேயும் மெத்தட் இருந்துச்சுன்னா இந்த derived கிளாஸ் மெத்தட் என்ன பண்ணிடும்னா பேஸ் கிளாஸ் மெத்தடை ஹைட் பண்ணிடும், இந்த ஓவர் ரைட் பண்ணிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பாயிண்டரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அதாவது பாயிண்டர்ஸ் டு ஆப்ஜெக்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு மெத்தடும் தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஓகே, தனித்தனியாக நம்மளால் கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் பாயிண்டர் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம், பேஸ் கிளாஸுக்கு நீங்கள் பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போவுமே என்ன பண்ணும், இந்த பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தடை தான் பாயிண்ட் பண்ணும், derived கிளாஸோட ஷோ மெத்தடை கால் பண்ணாது. ஓகே, ஸோ இது என்னது, இந்த ஷோ மெத்தட் என்னென்னா இதோட யூனிக் நேச்சர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் பாருங்கள், ரெண்டு கிளாஸ்லேயும் ஷோ மெத்தட் இருக்குது. இதோட டேட்டா மெம்பர் எக்ஸ், இதோட டேட்டா மெம்பர் ஒய். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா derived கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ derived கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன், அதோட derived கிளாஸோட ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, மேபி அதோட மெமரி வந்து அதாவது நமக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறத 4000 சொல்கிறேன். ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணும், அது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தான் வச்சுருக்கும். ஓகே, ஸோ மெமரி அலோகேட் பண்ணும்போது அதுக்கு என்ன தான் இருக்கும், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கான்செப்ட் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4000 சொல்லி ஒரு டெசிமல் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த கிளாஸ், இந்த ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்குன்னா இதோட ப்ரைவேட் டேட்டா மெம்பர் ஒய், இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா derived கிளாஸில் நம்ம சொல்கிற ப்ரைவேட் டேட்டா மெம்பர் அண்ட் பப்ளிக்காக நம்ம டெரைவ் பண்ணதுனால. ஓகே, நம்மளோட பேஸ் கிளாஸ்லேருந்து derived கிளாஸ் என்ன பண்ணிருக்கேன், பப்ளிக்காக நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். அதனால் அதோட பப்ளிக் செக்ஷனில் இருக்கிற எல்லாமே என்னோட derived கிளாஸில் எங்கே இருக்கும், பப்ளிக் செக்ஷனில் இருக்கும். ஸோ பப்ளிக் செக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, இந்த ப்ளூ கலர் ஃபாண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து டெரைவ் ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் கிளாஸ்லேருந்து. எக்ஸும் ஷோ மெத்தடும் எங்கே இருக்குது, பேஸ் கிளாஸில் இருக்குது. இது derived கிளாஸில் உள்ளது. ஸோ இங்கே டூப்ளிகேட் தான் க்ரியேட் ஆகுது.
ஓகே, இங்கே என்ன தான் இருக்குது, டூப்ளிகேட் தான் இருக்குது. பை டிஃபால்ட் சும்மா நம்ம பார்த்தோன்னா என்ன ஆயிரும், இந்த ஷோ மெத்தட் மேலே இருக்க ஷோ மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, ஸோ கீழே இருக்க இந்த ஒயிட் ஃபவுண்டில் இருக்க ஷோ மெத்தட் எங்கே உள்ளது, நம்மளோட டிரைவ்ட் கிளாஸோட ஷோ மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்டை பின்னு சொல்கிறேன். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதோட பப்ளிக் டேட்டா மெம்பர் எக்ஸும் ஷோ மெத்தடும் இருக்கும். ஓகே, ஸோ இது தான் இங்கே இருக்குது, டிக்கு டிரைவ் ஆகிருக்கு. ஓகே, இந்த எக்ஸ் ஷோ தான் என்ன இருக்குது, இங்கே டிரைவ் ஆகிருக்கு. மேபி இதோட அட்ரஸ் 5000 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு அந்த பாயிண்டரோட நேம் என்ன சொல்கிறேன், பிடிஆர்னு சொல்கிறேன். ஸோ பிடிஆர் இருக்குது, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, மேபி என்ன சொல்கிறோம், அதோட அட்ரஸ் 6000 அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த பிடிஆரோட அட்ரஸ் இது. ஓகே, ஸோ பாயிண்டர் வேரியபிள் எப்போவுமே என்ன பண்ணும், இட் ஹோல்ட் ஆர் இட் ஸ்டோர் தி அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஓகே, இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸை இந்த பாயிண்டருக்கு அசைன் பண்ண போகிறேன். இந்த பாயிண்டருக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட அட்ரஸை அசைன் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பாயிண்டருக்கு பேஸ் கிளாஸோட அட்ரஸ், அதாவது இந்த பியோட பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டோட அட்ரஸ், பியோட அட்ரஸை அசைன் பண்ண போகிறேன். ஓகே, என்ன சொல்கிறேன், 5000 அசைன் பண்ணுறேன். இப்படி நீங்கள் 5000 அசைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பாயிண்டர் என்ன பண்ணுன்னா இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். டேரெக்டாக என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணும், பாயிண்ட் பண்ணும். பிடிஆர் என்ன பண்ணும், இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு லிங்க் க்ரியேட் ஆயிரும். இப்போ டேரெக்டாக என்ன ஆயிரும், பாயிண்டர் ஆப்ஜெக்ட் இதை பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், அதாவது பிடிஆர் ஆரோ சிம்பிள் எக்ஸ், இது பப்ளிக்காக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்னா இந்த எக்ஸோட மெமரி லொக்கேஷனில் என்னவா இருக்கும் அப்படின்னா வேல்யூ 20 ஸ்டோர் ஆகிருக்கும். வேல்யூ 20 என்னவாயிரும், ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ 20 ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆனால் இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது, இந்த டெரைவ்டு கிளாஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இங்கே தான் ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது என்னவாக தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஓகே, கார்பேஜ் வேல்யூவோட தான் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ என்னாச்சு 20ன்னு அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிடிஆர் ஷோன்னு சொன்னோன்னா இந்த ஷோ மெத்தடை இன்வோக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவை 20ன்னு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பிடிஆருக்கு டிரைவ்டு கிளாஸ் டியோட அட்ரஸாக அசைன் பண்ணுறேன். டியோட அட்ரஸாக அசைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே என்ன பண்ணிச்சு, பியை பாயிண்ட் பண்ணிடுச்சு. இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த அட்ரஸ் நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன். டியோட அட்ரஸ் என்னென்னா 4000. ஓகே, டியோட அட்ரஸ் என்னது 4000 சொல்லிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த பாயிண்டர் இதை தான் பாயிண்ட் பண்ணும், இதை பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லிங்க் என்னவாயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லிங்க் இப்போ இல்லை, பாயிண்டர் என்ன பண்ணாது, இந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணாது, 4000ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணும். ஓகே, இந்த லொக்கேஷன் தான் பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் ஷோன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஷோ மெத்தடை தான் கால் பண்ணும். ஓகே, கீழே இருக்கிறத என்ன பண்ணாது, கால் பண்ணாது. ஏன்னா அது என்னது, டிரைவ்டு கிளாஸோட யூனிக் நேச்சர், அது என்னவாகாது, இன்வோக் ஆகாது. ஓகே, அது என்னவாகாது, இன்வோக் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம் தான். ஓகே, மெயின் மெத்தட் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், பேஸ் கிளாஸ் இருக்குது, அதோட எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, அதோட ஷோ மெத்தட் எக்ஸை டிஸ்பிளே பண்ணும். டிரைவ்டு கிளாஸ் எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்கேன், பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். அதோட டேட்டா மெம்பர் ஒய்யும் ஷோவும். இங்கே இருக்க ஷோ மெத்தட் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ரெண்டையும் சேர்த்து ஷோ பண்ணுது. இது என்ன பண்ணுச்சு, எக்ஸை மட்டும் ஷோ பண்ணிச்சு. பேஸ் கிளாஸோட மெத்தட் எக்ஸை மட்டும் ஷோ பண்ணுது. டிரைவ்டு கிளாஸ் மெத்தட் என்ன பண்ணும், ஷோ மெத்தட் போய் எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன்னா டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதோட எக்ஸ் வேல்யூ 50, ஒய் வேல்யூ என்ன சொல்கிறேன் 40ன்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள எக்ஸும் விசிபிளாக இருக்கும் அண்டர் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதனால என்ன பண்ணுறேன், எக்ஸ் வேல்யூ 50, ஒய் வேல்யூ என்ன சொல்கிறேன் 40ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட், பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர். இப்போ என்ன பண்ணுறேன்னா பாயிண்டருக்கு பேஸ் கிளாஸோட அட்ரஸாக சென்ட் பண்ணுறேன். பேஸ் கிளாஸோட அட்ரஸாக சென்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே டயக்ராமில் பார்த்த மாதிரி நம்மளோட பாயிண்டர் என்ன பண்ணுன்னா பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு 20ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறேன். பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர் எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன் 20ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பேஸ் கிளாஸ் பாயிண்டரை யூஸ் பண்ணி ஷோ மெத்தடை கால் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அது ஷோ மெத்தடை இன்வோக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இது வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டோட அட்ரஸை பேஸ் கிளாஸ் பாயிண்டருக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகே, பேஸ் கிளாஸ் பாயிண்டருக்கு என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வந்து டிரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்டோட அட்ரஸ் அக்செப்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு எதுதான் ஆக்சஸிங் எபிலிட்டி இருக்கும், பேஸ் கிளாஸோட மெத்தடை தான் ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். என்ன பண்ண முடியாதுன்னா டிரைவ்டு கிளாஸோட மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியாது அதால். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஷோ மெத்தட் சொன்னேன்னா இது டிஃபால்ட்டாக என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட். ஓகே, ஸோ பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் என்ன பண்ணும், எக்ஸ் வேல்யூ மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ பாயிண்டர் டியோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணால் கூட அது எதை தான் கால் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தடை மட்டும் தான் என்ன பண்ணும், பாயிண்ட் பண்ணும். நம்மளோட டிரைவ்டு கிளாஸோட மெத்தடை பாயிண்ட் பண்ணாது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேஸ் கிளாஸில் இருக்கிற வேல்யூ, அதாவது பேஸ் கிளாஸோட எக்ஸ் வேல்யூ 20 என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் பாயிண்டர் கரண்டாக என்ன பண்ணுறது, டிரைவ்டு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது. டிரைவ்டு ஆப்ஜெக்டில் எக்ஸ் வேல்யூ என்ன சொன்னேன், 15 சொன்னேன். அந்த எக்ஸை மட்டும் தான் என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணும். ஒய்யை என்ன பண்ணாது, அந்த ஷோ மெத்தட் ஆக்சஸ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இது எதை தான் கால் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் தான் கால் பண்ணுது. ஓகே, என்ன பண்ணுது, இது எதை இன்வோக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் தான் இன்வோக் பண்ணுது. அப்போ டிரைவ்டு கிளாஸோட ஷோ மெத்தட் எப்படி இன்வோக் பண்ணுறது, ஒரு வே என்ன பண்ணலாம்னா டிரைவ்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், சரி டிரைவ்டு கிளாஸுக்கு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸோட அட்ரஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ் பாயிண்டருக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ ஷோ மெத்தடை கால் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது என்ன பண்ணால் டிரைவ்டு கிளாஸோட ஷோ மெத்தடை இன்வோக் பண்ணும். இப்போ என்ன ஆயிரும், பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் என்ன ஆயிரும், ஓவர் ரைட் ஆயிரும். இப்போ அவுட்புட் பாருங்கள், பேஸ் கிளாஸ் பாயிண்டரை வச்சு பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தடை கால் பண்ணேன். பேஸ் கிளாஸ் பாயிண்டர் ஆனால் அது என்ன பண்ணும், டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி சொன்னோம். அப்போது ஷோ மெத்தடை கால் பண்ணணும்னு என்ன பண்ணும், அது வந்து பேஸ் கிளாஸோட ஷோ மெத்தட் தான் கால் பண்ணும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணும். அதுக்கு டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி அட்ரஸ் அசைன் பண்ணும். அதுக்கப்புறம் ஷோ மெத்தடை கால் பண்ணால் அது என்ன பண்ணும், டிரைவ்டு கிளாஸோட ஷோ மெத்தடை கால் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் என்னது pointers to the derived classes. Okay, so base class or a pointer என்ன பண்ணும், have the ability to point to the derived class objects. Point பண்ணும், ஆனால் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதால் என்ன பண்ண முடியாது, பேஸ் கிளாஸோட யூனிக் நேச்சரை கால் பண்ண முடியாது. ஓகே, யூனிக் நேச்சரை என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். அப்படியே என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல்.